லேடிஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ஸ் ஆகட்டும். ஏன்னா இப்போ எல்லாரும் பிஸி தான், எல்லாரும் வந்து டயர்டு தான். ஆனால் நமக்காக நம்ம 1 மணி நேரம் நம்ம ஒதுக்கல அப்படின்னா அது வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த 1 மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸு உங்களை நீங்கள் எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க. அதாவது புற அழகுக்கு மட்டும் இல்லை, நம்ம அழகா இருக்கணும், நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி, இப்படி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க வந்து நிறைய பார்த்திங்கன்னா பப்பு மோஸ்ட்லி வந்து வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் மீட் பண்ணிக்குவாங்க. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, இப்போ நம்ம வீட்லேயே எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தனிமையாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறதுக்காக வந்து அவங்க நிறைய எக்ஸசைஸு இந்த மாதிரி சில இங்கே வந்து அவ்வளோ குளிர் மழை இருக்கும். ஏஜ் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங்கு அந்த மாதிரியெல்லாம் போவாங்க. நம்ம ஊரில் நம்ம அதை வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன வேலை இருந்தாலும் நம்மளை நம்ம நேசிக்கணும், நம்மளை நம்ம செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும். அது வந்து அழகுக்கு மட்டும் நம்ம வந்து டெய்லி மார்னிங் ரொட்டீன் பண்ணுறோம், பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் சத்தான உணவு மூலமாகவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் யோகா மூலமாகவும் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருப்போம். அந்த விஷயத்தை நம்ம குழந்தைங்க அவங்க சின்னதுலேருந்து பார்க்கும்போது அந்த பழக்கம் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.